மாபெரும் சதுரங்க சுற்று போட்டியானது இன்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு பகுதியில் கல்லடியில் அமைந்திருக்கும் சனிபிஸ் ஸ்காட்லாண்ட் ரிசோர்ட்டில் தான் இந்த சதுரங்க போட்டிகள் நடைபெற்றிருந்தது. இன்றைய தினம் கோலாகலமாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 3 நாட்கள் இந்த போட்டிகள் இடம்பெற்றிருந்தது. அதைத்தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இதோ அந்த அழகிய சனிபிஸ் ஸ்காட்லாண்ட் ரிசோர்ட்டின் நுழைவாயினூடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆண் பெண் என இருபாலருக்கும் பல்வேறுபட்ட வயதெல்லை அடிப்படையில் இந்த போட்டிகள் நடாத்தப்பட்டிருந்தது. இந்த போட்டியினை சிங்கிங் பீஸ் செஸ் கிளப் அவர்கள் தான் இந்த போட்டியினை நடாத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சனிபிஸ் ஸ்காட்லாண்ட் ரிசோர்ட் ஸ்பான்சர் செய்த போட்டியாகவே இது அமைந்திருந்தது. இலங்கையின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் இருந்து போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் இது போன்ற ஒரு போட்டி முதன்முறையாக நடைபெற்றிருந்தது. இறுதி நாள் நிகழ்வின் போது அதிதிகள் சிறப்பித்து வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கம் கிண்ணங்களை வழங்கி வைத்திருந்தனர். அவர்களது உரையையும் நீங்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கும்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. பாடும் மீன் சதுரங்க களம், அதனைத் தொடர்ந்து எங்களது சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய கிழக்கு மாகாண சிரேஷ்ட விளையாட்டு அதிகாரி ஈஸ்வரன் ஐயா அவர்களை சிறு சொற்பொழிவாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். கல்வியாக கல்வி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய கலாநிதி சோழன் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று கல்லூரியின் அதிபர் பாஸ்கர் அவர்களுக்கும் கொங்கமணி கனிஷ்ட வித்தியாலயத்தின் அதிபர் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய
அன்பான மாணவர்களது பணிப்பு நான் நினைக்கின்றேன் மிகவும் சிறப்பான முறையிலே 3 நாட்களும் நடைபெற்றது. எங்களுடைய அறிவிப்பாளர் அவர்கள் மிகவும் லாபகரமாக கூறியிருந்தார். அந்த வகையில் இன்றைய நமது இளம் சமுதாயத்தினருக்கு எங்களால், அதாவது பெற்றோர்களால், வழிகாட்டிகளால், ஆசிரியர்களால், பயிற்றுனர்களால் வழங்கக்கூடிய சேவை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாங்கள் பாரிய முயற்சியை எடுக்க வேண்டும். அந்த வகையில் இவ்வாறான கலைஞர்கள் ஒன்றிணைந்து அவர்களுடைய செயல்பாட்டை மிகவும் சிறப்பாக இங்கே நடத்தி வருகிறார்கள். வடகிழக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கல்வியிலும் விளையாட்டிலும் கடந்த காலங்களிலே அது ஒரு அடைவு மட்டத்தை அடைந்திருக்கிறதை யாராலும் மறுக்க முடியாது. இருந்த போதிலும் அது எல்லை கடந்து செல்ல வேண்டி காரணமும் எங்களுக்கு தேவையாக. அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இந்த பாடசாலை மாணவர்களை கவனம் செலுத்த தவறவிடக் கூடாது. இந்த விளையாட்டை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களுக்கு தற்காலத்தில் மிகவும் ஒரு சூடு பிடித்திருக்கிறது சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் நான் நினைக்கிறேன் தம்பி சௌத்ரி அவர்கள் அந்த அவர்களுடைய தொடர்ந்து அங்கு பயிற்சி நடக்கிறது, இங்கே போட்டி நடக்கிறது என்று உரியவர் அதை பதிவிட்டுக் கொண்டிருப்பார். நான் அவரை பாராட்டுகிறேன். என்னென்று சொன்னால் நாங்கள் பாடசாலை சேர்க்கிறோம். குறிப்பிட்ட வயதில் அவர்கள் கல்வி வைத்து 5ஆம் ஆண்டு அதுக்கு பின்னர் அதே போன்றுதான் விளையாட்டிலும் அவர்களை மனித வாழ்வியலில் வெற்றி தோல்வி என்று 2 விடைகளை, 2 கட்டங்களை, 2 நிலைகளை நாங்கள் கொடுக்கிறோம். வெற்றி என்பதை அளவிட சில பொறுமதிகள், வெற்றி அல்ல என்று அதை நிரூபிப்பதற்கு இன்னும் சில பொறுமதிகளை நாங்கள் எடுகோள்களாக வைத்திருக்கிறோம். வெற்றி தோல்வி போட்டிகளில் தான் இருக்க முடியும். கொடுக்கப்பட்ட இடத்தை அடைபவர்களை, கொடுக்கப்பட்ட அளவை அடைபவர்களை, கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் அடைபவர்களை நாங்கள் வெற்றியாளர்களாக கூறுகின்றோம். உதாரணத்திற்கு 100 புள்ளிகளை எடுத்தவரை வெற்றியாளராகவும், 99.9 புள்ளிகளை எடுத்தவரை வெற்றி பெறாதவர்களாகவும் அளிக்கப்படும் முறைதான் இந்த போட்டி. உண்மையில் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் வெற்றி பெற்ற மனிதர்கள், தோல்வி அடைந்த மனிதர்கள் என்று 2 சாரார்களை ஒட்டுமொத்தமாக கூறிவிட மகிழ்ச்சிகரமாக அல்லது வெற்றி பெறக்கூடிய அல்லது 8 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்குவதற்கு இதை வழங்கி வைப்பதற்காக மட்டக்களப்பு கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலய அதிபர் மதிப்பிற்குரிய அருமத்துறை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முக்கிய அறிவித்தல். இந்நிகழ்வு runner-up goes to Sudhakar Moria. Under 8 girls championship
goes to Rajivan Akshay. Singing with chess club. அடுத்து சிறந்த பெண்களுக்கான சாம்பியன் விருது ரஜீவன் அக்ஷவி. இவர் பாடுமே சதுரங்க கழகத்தை சேர்ந்தவர் பெற்றுக் கொண்டுள்ளார். அடுத்த பரிசளிப்பு திறந்த போட்டி 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கானது. இதில் புஷ்பகாந்த பிரணி அடுத்து திறந்த போட்டி 10 வயதுக்கு உட்பட்டவர்களுக்குரியது. இதில் செகண்ட் ரன்னர் விக்னேஸ்வரன் அபினி. இவர் Super Night Chess Club. Ayushman Samson. Ivan sitting with Chess Club. பரிசுகளை வழங்கி கௌரவித்த கோட்டமுனை கனிஷ்ட வித்யாலய அதிபர் திரு அருமைத்துறை ஐயா அவர்களுக்கு சதுரங்க கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியின் அதிபர் திரு பாஸ்கர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான சதுரங்க போட்டியில் செகண்ட் ரன்னர் நைரா நெய்மத்துல்லா அக்கறை பற்றி Balamurali Danshan.
மோடா தான் கிருஷ்ணா. பன்னெண்டு வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான வீராங்கனையாக தெரிவு செய்யப்பட்டிருப்பவர் சாம்பியன்ஷிப் அக்ஷயா ஜி சன்சன். இவர் மட்டக்களப்பு டிவிஷன் உயர்தர தேசிய பாடசாலையில் பன்னெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான சிறந்த போட்டியில் செகண்ட் ரன்னர் தினேஷ் குமார் ஹரிஷன். இவர் பார்லிமெண்ட் கழகத்தை சேர்ந்தவர். பன்னெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஃபர்ஸ்ட்